அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். மீண்டும் ஒரு மருத்துவ பதிவு. இது நமைச்சல், அரிப்பு, தடிப்பு. சில பேர் நமைச்சல் எடுத்துகிட்டே இருக்கும், தொடர்ந்து அரிக்கும், தடிப்பு அரிப்பாகிடும். அப்புறம் கருப்பாக கூட சில பேருக்கு ஆகிடும். அது சொரியும் போது கரையல் ஆகிடும். அதுக்கெல்லாம் ஒரு சிறந்த மருந்து இது. குரு சுவாமி சிவபிரகாஷ் சத்யனுடைய அனுபவ முறை தான் இது. இது மிக சிறப்பான முறை. இது நீங்கள் பயன்படுத்தி பயனடையலாம். இது கடையிலேயே வாங்கக்கூடிய ஒரு மருந்து தான். இது எல்லாம் சித்தா மெடிக்கல் ஷாப்லேயே கிடைக்கும். வாங்கி நீங்கள் எல்லாம் ஒன்றா காம்பினேஷன் பண்ணி சாப்பிடுங்க. மிக அருமையான மருந்து இது. அது அன்னவெடி செந்தூரம் 10 கிராம், முத்து சிப்பி பஸ்பம் 10 கிராம், பலகரை பஸ்பம் 10 கிராம், சங்கு பஸ்பம் 10 கிராம், சிலாசத்து பஸ்பம் 10 கிராம், சீந்தில் சர்க்கரை 50 கிராம். இவைகள் அனைத்தையும் ஒன்றா கலக்கணும். ஒன்றா கலந்து 100 மில்லிகிராம் அளவு, 100 மில்லிகிராம் ஒரு சிட்டிக்கு அளவு காலை மாலை வெண்ணெயில் சாப்பிட்ணும். பிஃபோர் ஃபுட்டு, சாப்பாட்டுக்கு முன்னாடி. இப்படி சாப்பிடும்போது சில பேர் கொஞ்சம் நோய் அதிகமாக கூட ஆகும். இது சாப்பிடும்போது, இது மருந்து சாப்பிடும்போது. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, அது படிப்படியாக சரியாகும். இதுக்கு இன்னொரு மருந்தும் இருக்குது, அதையும் சேர்த்து சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். விஷக்குழம்புன்னு ஒன்று இருக்குது. விஷக்குழம்பு அதுவும் ஆயுர்வேதிக் மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். அதுவும் வாங்கி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சாப்பிட்லாம். அப்புறம் மதியான நேரத்தில் இது காலை மாலை 2 வேளை சாப்பிடும். மதியானத்தில் சாப்பிட்றதுக்கு ஒரு மருந்து. இதற்கு மேகாந்தம்னு சொல்லுவாங்க. ஆமையோட பஸ்மம் 10 கிராம், சிலாசத்து பஸ்மம் 10 கிராம், சிறுங்கி பஸ்மம் 10 கிராம், படிகார பஸ்மம் 10 கிராம், வெங்கார பஸ்மம் 10 கிராம். இவைகளை கலந்து இதே மாதிரி ஸ்கின் எரிச்சல், நமைச்சல் அப்படி இருந்தால் 100 மில்லிகிராம் எடுத்து பாலில் கலந்து கொடுங்க. இது தோல் சம்மந்தமான எந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாகும். தோல் வியாதி கூட சரியாகும். தோல்லேயே சில பேருக்கு தொடர்ச்சியான படை அது மாதிரி இருந்தால் கூட குணமாகும். எச்சத்தேம்பல்னு சொல்லிட்டு சில பேருக்கு வெள்ளையாக இருக்கும், அதெல்லாம் சுத்தமாக சரியாயிடும். இது ஒரு உயர்ந்த முறை. இதை நீங்கள் வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பலனடைங்க. மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் இன்னும் சில நல்ல முறைகளையும் சொல்கிறேன். எல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நோய் சம்பந்தமான பதிவு தான் நான் போடுவேன். உங்களுக்கு அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும். நீங்கள் எதுவுமே செய்ய முடியலனா கூட எனக்கு நீங்கள் ஃபோன் செஞ்சீங்கன்னா நானே உங்களுக்கு கொரியரில் கூட இந்த மருந்துகளை அனுப்பி வைப்பேன். என்னுடைய நம்பர் நான் என்னுடைய பதிவில் போடுறேன். நீங்கள் பாருங்கள். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.